டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள திரு செங்கோட்டையன் ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்-எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமான விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களுடைய சபரி. வாங்க காணொளிக்குள்ள போலாம். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னு சொல்லி கேட்டோம்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேலேருந்து வெளியில வந்தவரு தன்னுடைய எம்எல்ஏ பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்தவரு டிவிகேல சேர்ந்துட்டாரு. சேர்ந்த உடனே அவருக்கு ஒரு 4, 5 மாவட்டங்கள உள்ளடக்கிய மண்டல பொறுப்பாளர் பதவி குடுத்துருக்காங்க. அவரு பொறுப்புக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே வராங்க அந்த 4, 5 மாவட்டத்துல. இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்ல கூடிய அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என் உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் கூட விஜய்க்கு தான் சொந்தம். விஜய்க்கு நான் வந்து எப்பவுமே விசுவாசமா இருப்பேன், உண்மையா இருப்பேன். நான் பார்த்த தலைவர்கள்லயே இவரு மாரி உற்சாகமான தலைவர் யாருமே கிடையாது. எங்க போறது, என்ன பண்றதுன்னு வழி தெரியாம இருந்த எனக்கு கலங்கரை விளக்கம் மாரி இவரு இருந்திருக்கிறாரு. இவருடைய கருத்துக்களும், கொள்கைகளும் என்ன அப்படியே ஈர்த்துருச்சு. நான் அவருக்கு எப்பவுமே உண்மையாவும் விசுவாசமாவும் இருப்பேன். என் உயிரே இனிமே அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அத பத்தி தான் நாம நம்மளோட கருத்த சொல்லப் போறோம். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன தடவையா வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 7, 8 முறைக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கன்டினியூவா வந்து என்னவா இருக்கிறாரு, எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, அமைச்சரா இருந்திருக்காரு. இதுநாள் வரைக்கும் அவர மக்கள் என்ன சொல்லி அழைச்சுட்டு இருந்தாங்க, எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த சில மாதங்களுக்கு, சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவர எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவர் வந்து தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்ப அவரு எக்ஸ் எம்எல்ஏன்னு தான் சொல்லுவாங்க. இனிமே அவரு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம். அவர பொறுத்தவரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருக்கான பெருமை. அவருடைய ஒரு பேரு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய வாழ்நாள் கடைசி காலகட்டத்தில, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே அதான். இதுநாள் வரைக்கும் நல்ல மனுஷனா இருந்துட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய இடத்துல இருந்துட்டு, இதுக்கு மேலயும் அதே இடத்துல அவர் இருக்கிறது வந்து அவருக்கான ஒரு உரிய அங்கீகாரம், உரிய ஒரு பேரு, பெருமை, புகழ் எல்லாமே. ஆனா, அவரு அதெல்லாம் தூக்கி போட்டு விஜய் அண்ணா கூட வந்துட்டாரு. அவரு யாரு? செங்கோட்டையன் யாரு? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஐயா காலத்துலருந்து ஏடிஎம்கேல இருந்த ஒரு நபர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள். எம்ஜிஆர் ஐயா எப்படி திமுகலருந்து விலகி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி ஆரம்பிச்சாரோ, அந்த கட்சிய ஆரம்பிச்ச பிறந்து அவரு கூடவே டிராவல் பண்ணி, அனைத்து இடங்கள்லயுமே அவர் வெற்றி பெறதுக்கு தன்னால முடிஞ்ச பங்களிப்பு செஞ்சு, வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு, வீதி வீதியா போய் ஓட்டு கேட்டு, ரோடு ரோடா போய் ஓட்டு கேட்டு, ரொம்ப கடுமையான முயற்சிலாம் பண்ணி தான் அவரும் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு. நெறைய பேருடைய வெற்றிக்கு பொறுப்பா கூட இருந்து பாதுகாப்பா இருந்து என்ன பண்ணிக்கிறாரு, பணியாற்றிருக்கிறாரு. கழக பணியாற்றிருக்கிறாரு. இப்படி எம்ஜிஆருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்து, அப்பயும் அமைச்சரா இருந்தாரு. ஜெயலலிதா அம்மா இருந்தப்பயும் ஜெயலலிதா அம்மா கூட இருந்து எம்எல்ஏவா இருந்து, அவங்களுக்கு விசுவாசியா இருந்து, உண்மையான விசுவாசியா இருந்து, ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்தாரு. அமைச்சர் பதவியா. பன்னீர்செல்வத்துக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாரு. செங்கோட்டையன், பண்ருட்டி ராமச்சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாங்க. இவங்க இப்படி இருந்த காலகட்டங்கள்ல, ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு பின்னால, யாரு முதலமைச்சர் ஆவறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி ஐயா, இவரு செங்கோட்டையன், அப்புறமேட்டு வந்து இவரு நம்ம அமைச்சர் ஜெயக்குமாரு, ஓபிஎஸ் இவங்கலாம் தான் வந்து போட்டியில இருந்திருக்கிறாங்க. நான் தான் அடுத்த முதலமைச்சர்ன்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரும் ஒரே மனசா, ஏக மனசா இதுநாள் வரைக்கும் ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அதே மாரி இப்பயும் அவரே இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு காலகட்டங்கள்ல அப்பதான் மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பதவி இது பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்த காலகட்டத்துல இருந்து, ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவங்களுக்கு கீழ இருந்தாங்க. எம்ஜிஆர் கீழ, அம்மாவுக்கு கீழ. அப்புறமேட்டு தனக்குன்னு ஒரு அடையாளம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஓபிஎஸ் வந்தாரு. ஓபிஎஸ்க்கு அப்புறமேட்டு அவர் பதவிய ராஜினாமா பண்ணவாட்டி, அடுத்து வந்து சசிகலா அவங்க வரதா இருந்துச்சு. அவங்க சிறைச்சாலைக்கு போனவாட்டி, சரி இந்த தடவ நம்மளுக்கு அந்த பதவி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவரு வந்தாரு. அவரு வந்தவாட்டி கொஞ்சம் விரக்தியிலே இருந்தாரு. அப்படியே பொழுதுகள் ஓடுனுச்சு, மாசங்கள் ஓடுனுச்சு, வருஷங்கள் ஓடுனுச்சு. இப்போ ஒரு காலகட்டங்கள்ல தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இங்க வந்திருக்கிறாரு. இப்ப இது ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து விஜய் அண்ணாட்ட வந்து சேர்ந்தது ஒரு வேள சரியா இருந்துச்சு. ஒரு வேள இவரு மறுபடியும் வந்து எம்எல்ஏ ஆகுறாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனா மட்டும் தான் இவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கிடைக்கும். இவரு ஒருத்தர் மட்டும் டிவிகேலருந்து ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி போறாரு அப்படின்னா, டிவிகே உடைய ஒரே ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் விஜய் அண்ணா ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜெயிக்கலாம். தப்பில்ல. தப்பில்லங்கிறத விட அவர் ஜெயிக்கலாம். அவர் வந்து அவருடைய தனிநபர் விருப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. மக்களுடைய விருப்பம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்ப வந்து 234 தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன தொகுதியில யார் யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? விஜய் அண்ணா நிக்கிற தொகுதியில அவருக்கு ரசிகர்கள் ஓட்டு அதிகம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, காசு குடுக்க மாட்டேன் ஓட்டுக்குன்னு சொல்ட்டாரு. நேர்மையா தான் நிப்பேன், நேர்மையா தான் நடந்துக்குவேன்ட்டாரு. அதனால அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா ஓட்டு காசே குடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால மக்களுடைய ஓட்டு எல்லாம் அவருக்கு தான் விழுவும். அதனால அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக மெஜாரிட்டி ஓட்டு வித்தியாசத்துல விஜய் அண்ணா தான் ஜெயிக்க போறாரு. ஏன்னா, அவர் ஓட்டுக்கு பணம் குடுக்க மாட்டேன்ட்டாரு. மத்த கட்சிங்கலாம் ஓட்டுக்கு பணம் குடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க குடுக்க போறதும் இல்ல. ஒரு வேள குடுத்தாங்க அப்டின்னா, குடுத்தாலும் குடுக்கலனாலும் விஜய் அண்ணா அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிச்சுருவாரு. மித்தபடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. ஒரு 40, 45 ஆண்டுகள் அனுபவம், அரசியல் அனுபவம் இருக்குது.
எங்க என்ன பண்ணா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? எந்த இடத்துல எப்படி போய் ஓட்டு கேட்கணும்? அப்படின்னு சொல்லி அனைத்து சூட்சும ரகசியங்களும் அவருக்கு தெரியும். ஸோ, அதன் காரணமா, அதன் பொருட்டு அவர் என்ன பண்றாரு? அவர் ஜெயிச்சுருவாரு. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அதன் காரணமா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயிச்சுருவாரு. இவரு ஜெயிச்சுருவாரு. புஷி ஆனந்த் ஜெயிப்பாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்த் வந்து பாண்டிச்சேரியில நின்னு எம்.எல்.ஏ இருந்தாரு அப்படின்னா, அங்க மொத்த ஓட்டே 5000 தான் அவர் நின்ன தொகுதிக்கு. நம்ப ஊர்ல சேலம் மாவட்டத்துல அயோத்தியாபட்டினம் பேரூராட்சியில ஒரு ஒரு ஒன்றிய கவுன்சிலருடைய ஓட்டு 5800க்கு மேல. அவரு பாண்டிச்சேரில அதே 5000 ஓட்டுல நின்னு தான் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எம்.எல்.ஏவா இருந்திருக்கிறாரு. நீங்க வந்து அவரு பாண்டிச்சேரில எம்.எல்.ஏ சரிப்பா மொத்த ஓட்டு எத்தன? 5000 ஓட்டு. நம்ம ஊர்ல சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு உண்டான ஒரு ஈக்குவல் தான் வந்து அங்க பாண்டிச்சேரில மொத்த பாப்புலேஷன்ல வந்து கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது அந்த 5000 ஓட்டுங்கிறது வருது. ஸோ, இதன் காரணமா இவ்வளவு விஷயங்களும் கடந்து போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க வேண்டியதா இருக்குது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு. ஜெயிச்சாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவருக்கான ஒரு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கட்சியில கிடைக்கும். பார்க்கலாம் பொறுத்திருந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறாருன்னு.